ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா திருப்பதி லட்டு தாங்க செய்ய போறோம். என்னடா லட்டு எல்லோ கலர்ல இல்லாம ப்ரௌன் கலர்ல இருக்குன்னு பாக்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து சர்க்கரைக்கு பதிலாக கரும் சர்க்கரை எடுத்துட்டேன். ஆனால் டேஸ்ட் சும்மா வேற லெவல் இருந்துச்சுங்க. கண்டிப்பா இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவு வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3 ஸ்பூன் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் 1.5 கப்பில் வந்து நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு வரணும். இப்போ வந்து ஒரு கடாயில வந்து ஒரு 1/2 கப் வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு ஒரு புளி கரண்டியில் வந்து இந்த மாதிரி பூந்தி மாதிரி வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ப்ரௌன் ஷேப்பில் கொண்டு வராதீங்க, இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இப்போ வந்து ஒரு கப்பு வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமா கையில தொட்டு வந்து இந்த பதத்துக்கு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த பூந்தி வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து தனியா தட்டுல வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பூந்தி வந்து ஆறுனதுக்கு அப்புறம் வந்து நம்ம மிக்ஸி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பூந்தி வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜார்க்குள்ள போட்டு 1க்கு 2 வந்து அரைச்சிக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு வந்து நான் அரைச்சிருக்கேன். இப்ப வந்து இதுல கொஞ்சமா கல்கண்டு, வறுத்த முந்திரி, திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணா நீங்க ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் போடல. இப்ப திருப்பதி லட்டு சாப்பிட்ற டேஸ்ட் வர்றதுக்காக நான் கொஞ்சமா வந்து பச்சை கற்பூரம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா நெய் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், உங்க திருப்பதி லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.